ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் லக்கி த சூப்பர் ஸ்டார் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு கிட்ஸ் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷுக்கு ஒரு நாய்க்குட்டி ஒன்று கிடைக்கும். இந்த நாய்க்குட்டி இருக்கிறதுனால அவருக்கு நல்லதாகவே நடக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க அக்கா பொண்ணு அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் அந்த குட்டி பொண்ணு இருப்பாங்க. உடனே ஜிவி பிரகாஷ் இந்த நாய்க்குட்டியை அவங்களுக்கு கிஃப்டாக தருவாங்க. அந்த அக்கா பொண்ணுக்கிட்ட போன உடனே உடம்பு நல்லா ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லதாகவே நடக்கும். இப்படி நல்லதாகவே நடந்துகிட்டு இருக்கிற நாயை குறிப்பாத்து ஒரு கூட்டம் அப்படி தூக்கிடும். அந்த கூட்டத்தில் வந்து நாய் தப்பிச்சு அப்படி படிப்படியாக முதலமைச்சர் வீட்டு வரைக்கும் போயிடும். இப்போ இறுதியில் காணாமல் போன இந்த நாயை ஜிவி பிரகாஷ் எப்படி மீட்கிறாரு, அப்படி மீட்கும்போது என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அந்த குட்டி பொண்ணு அழகாக க்யூட்டாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த நாய்க்குட்டியும் நல்லாவே நடிச்சிருக்கு. ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. அவங்க வர்ற போர்ஷன்லாம் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. படத்தை நடித்த எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோகிராஃபி சூப்பரான ஒரு விசுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகுது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி இது மட்டும்தான். மற்றபடி ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா இதேமாதிரி நாயை வச்சு நிறைய படம் வந்ததுனால அதே சீன்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாகவும் இருக்குது. இவங்க சிஎம் வீட்டு வரைக்கும் அந்த நாய் போகுது காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இடையெல்லாம் அந்த லாஜிக்லாம் இல்லைங்க. அப்படியே அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான சீன்ஸில் எதுவுமே இல்லை. அந்த காமெடியெலாம் கிளிக் அவுட் ஆகவே இல்லை. அது செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட்டுன்னு கொஞ்சம் கூட இல்லை. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, போரிங்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்யூட்டான சீன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் கொடுத்து நம்மளை என்கேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க அதை கொடுக்க தவறிட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச படமாக இது அமைஞ்சிருக்கு. ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.